திமுக மற்றும் காங்கிரஸ் இடையே கூட்டணி தொடர்பாக சலசலப்புகள் கிளம்பியிருக்கக்கூடிய நிலையில் கூட்டணி குறித்து திமுக நிர்வாகிகள் யாரும் பொதுவெளியில் கருத்து கூற வேண்டாம் என்று அமைப்பு செயலாளர் RS பாரதி அறிவுறுத்தியுள்ளார். இந்த காங்கிரசுக்கு நல்லா போனா அந்த சொன்னா தப்பா போயிடும். 3000 ஓட்டு 4000 ஓட்டு மட்டும் தான் இருக்கு, ஆள் கிடையாது. வார்டுல பூத்து கமிட்டி போறதுக்கு ஆள் இல்லாத கட்சி. அது இன்னைக்கு அந்த அளவுக்கு பேசுறாங்கன்னா மனது ரொம்ப வேதனையா இருக்கு. வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்கான கூட்டணி தொடர்பாக திமுக மற்றும் காங்கிரஸ் இடையே சர்ச்சைகள் தொடரும் நிலையில் மதுரை திமுக நிர்வாகி கோ தளபதியின் சமீபத்திய இந்த பேச்சு சர்ச்சையை அதிகரிக்க செய்துள்ளது. திமுக காங்கிரஸ் இடையே கூட்டணி பேச்சுவார்த்தையில் கடந்த சில வாரங்களாகவே இழுபறி நீடித்து வருவதாக கூறப்படுகிறது. இம்முறை தாவேகாவுடன் கூட்டணி செல்லலாம் என காங்கிரஸ் கட்சிக்குள்ளிருந்தே சிலர் குரல் எழுப்பி வருவதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் மதுரையில் திமுக கூட்டத்தில் பேசிய மதுரை நகர திமுக செயலாளர் கோ தளபதி பூத் கமிட்டி போடக்கூட காங்கிரஸ் கட்சியில் ஆட்கள் இல்லை எனவும் இவர்கள் எல்லாம் ஆட்சியில் பங்கு கேட்பது வேதனை அளிப்பதாகவும் கடுமையாக விமர்சித்திருந்தார். இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்ட காங்கிரஸ் MP மாணிக்கம் தாகூர் அதிகார திமிரை கண்டு தோழமை கட்சிகள் அமைதியாக இருக்கும் காலமெல்லாம் முடிந்துவிட்டது என காட்டமாக தெரிவித்திருந்தார். காங்கிரஸ் கட்சியை இப்படி தொடர்ந்து பொதுவெளியில் அவமதிப்பதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க மாட்டோம் என காங்கிரஸ் MP ஜோதிமணியும் தெரிவித்திருந்தார். கூட்டணி தர்மம் கருதியும் முதலமைச்சருக்காகவுமே இதை அனுசரித்து போவதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். திமுக நிர்வாகி கோ தளபதியின் பேச்சு கடுமையாக கண்டிக்கத்தக்கது என தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகையும் தனது எதிர்ப்பை முன்வைத்திருந்தார். இந்த விவகாரம் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்திய நிலையில் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் கூட்டணி தொகுதி பங்கீடு மற்றும் கூட்டணி கட்சியினர் தொடர்பான கருத்துக்களை திமுக நிர்வாகிகள் பொதுவெளியில் விவாதிப்பதை முழுமையாக தவிர்க்க வேண்டுமென அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். கூட்டணி தொடர்பான முடிவுகளை திமுக தலைவர் உரிய நேரத்தில் அறிவிப்பார் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் டெல்லியில் செய்தி நிறுவனங்களுக்கு பேட்டியளித்த தமிழ்நாடு காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் ஜோடங்கர் திமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை இதுவரை தொடங்கவில்லை என்றும் இதற்காக 2 மாதங்களாக காத்திருப்பதாகவும் தெரிவித்தார். விரைவில் உரிய பதில் கிடைக்கும் என கருதுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். We are waiting for the DMK's response because alliance talks have not started yet. So just waiting for them since last 2 months. So we hope that they will take the steps very fast because elections are coming very fast. கூட்டணி தொடர்பான அடுத்த கட்ட அறிவிப்பு விரைவில் வெளியாகலாம் என அரசியல் விமர்சகர்கள் தெரிவித்துள்ளனர்.